ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் நான்வெஜ்ஜில் பண்ண போகிறோம். எப்போயுமே நம்ம சிக்கனில் தான் சில்லி வந்து ரொம்ப ருசியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம சிக்கன் தான் செய்வோம். மட்டன் வந்து அவ்வளோவா செய்ய மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறது மட்டனில் சில்லி. நம்ம எப்போயுமே சிக்கன் எப்படி பண்ணுவோம் அதே போல் மட்டனில் அருமையான ருசியில் ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு சூப்பரான ஒரு சில்லி பண்ண போகிறோம். இந்த சில்லி நீங்கள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி இனி நம்ம குழம்பு கூட வைக்க வேண்டாம், சில்லி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொல்வீங்க. அந்த மாதிரியான ஒரு டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு சில்லி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அந்த மட்டன் சில்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ எலும்பில்லாத கறியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெறும் போன்லெஸ் மட்டும்தான். அதை ஒரு குக்கருக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிக தண்ணி வேணாம், சும்மா அந்த கறி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சு பாருங்கள், 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. மட்டன் வந்து வேக வைக்கிறது வந்து நல்லா 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும், அதிக குலைவாக வேக வைக்கக்கூடாது. மட்டனோட தண்ணியை வடிச்சிட்டு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இது ஆறட்டும். இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து வந்து நம்ம குழம்பு எதுனா செஞ்சோம்னா குழம்புல சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சூப் மாதிரி கூட இதில் ஏதாவது மிளகு சீரகம் தட்டி போட்டு சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம். இப்போ இது வந்து ஆறட்டும். கறி பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இது கார்ன்ஃப்ளவர் 1 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே அந்த மட்டனில் இருக்க ஈரப்பதத்திலேயே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதமாக இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கிறப்ப ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கலந்துருவோம். நம்ம சிக்கனுக்கு போடுறத விட மட்டன் சில்லிக்கு வந்து கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த காரசாரம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சிக்கனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறோம்னா மட்டனுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் எல்லாமே. அப்போ தான் அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக கலந்தாச்சு. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமையே நான் இந்தளவுக்கு கலந்துருக்கேன் பாருங்கள். அப்படி உங்களுக்கு ரொம்ப வரன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக இத்தினூண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. நான் தண்ணியே ஊற்றலை, ஒரு துளி தண்ணி கூட சேர்க்காம தான் கலந்துருக்கேன். அவ்வளோதான், இது ரெடியாக இருக்குது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ சில்லி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. மசாலா வந்து நல்லா ஒட்டியிருக்கும். இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஒன்றொன்னா போட்டு பொரிச்சுக்கலாம். எப்பயுமே நான் சொல்கிறது தான், போட்ட உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் பொறுமையாக விட்டு அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மொறுன்னு பொரிக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா மொறுப்பாக ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுட்டு பொரிச்சிட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ போட்ட கருவேப்பிலையுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஒரு மட்டன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பயுமே சிக்கனில் தான் சில்லியெல்லாம் செய்வோம், ஆனால் நம்ம மட்டனில் சில்லி அதிகமாக யாரும் செய்ய மாட்டோம். சிக்கனுக்கு பதில் இந்த மாதிரி மட்டனில் சில்லி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.